சொல்லுங்க, வரேன் தரேன். ஓகே மேடம், தேங்க்யூ. वसुदेवं चाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे सहस्रं वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपां तमहं वन्दे परमानन्दमाधवम्. சரி, ஹரி ஓம். நம்ம விஷயத்துக்கு, அதாவது நேற்று நம்ம பேசியது விவசாயாத்மிகா புத்திக்கு ஒரே ஒரு கிளைதான். ஒரு விஷயம் முடிவெடுத்தா முடிவு. நீங்க யுதிஷ்டிரனையும் அர்ஜுனனையும் பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் கடைசி வரைக்கும் யுத்தத்தை தவிர்க்க முயற்சி பண்ணினான். வேண்டாம்ப்பா, யுத்தம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம். ஸ்ரீகிருஷ்ணனை தூதுக்கு அனுப்புறோம். இவங்கெல்லாம் திட்டுறாங்க, பீமனோ அர்ஜுனனோ அண்ணனை கோழைன்னு சொல்றாவ திரௌபதி. ஆனாலும் கூட அவர் தெளிவா முயற்சி பண்றார், இந்த யுத்தம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவர் அந்த யுத்தத்துடைய அல்டிமேட்டா நடக்கிற விளைவுகள் எல்லாம் அவரால் கண்ணால பார்க்க முடியும். மனசால ஜெயிக்கிறது தூக்கிறது நடக்கலாம், நாம ஜெயிக்கலாம். ஆனா அதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் மிக 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 நீண்ட காலத்துக்கு நஷ்டமாகும். அதனால வேண்டாம். 5 கிராமத்தை கொடுத்தா கூட நம்ம போரும் தான். 5 கிராமத்தை கொடுத்தா கூட போரும். ஒரே விஷயம் என்ன, 5 கிராமத்தை கொடுத்தா கூட போறோம், நம்ம யுத்தத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அவரை புரிஞ்சுக்கல. அப்போ ஒரு ஊசி முனை கூட கிடையாதியா அப்படின்னு துரியோதனை சொன்ன அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் அங்க அறிவிச்சுட்டு வரான், இனி யுத்தம் தான், உன்னுடைய குலம் அழிவதை உன்னால் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது அப்படின்னு சாபம் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு வரான். விஸ்வரூப தரிசனம், கோபமா தர்சனத்தை காட்டிட்டு. அதுக்கப்புறம் யுதிஷ்டிரன் எப்படி இருக்காரு? நோ கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் யுத்தத்துக்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய தயார். பொய் பேசணுமா? ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான், சரி நீ சொன்னா சரி, நான் பேசுறேன், பொய் சொல்றேன், எத்துக்கும் தயார். ஒரு தடவை மனசுல முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் குழப்பத்துக்கே இடமில்லை. அதுதான் யுதிஷ்டிரன், விவசாயாத்மிகா புத்தி. அதே அர்ஜுனன் பாருங்க, 12 வருஷம் குதிச்சா யுத்தம் 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 அப்படின்னு பாண்டியராஜனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா, அங்க போனா, அங்க போய் அங்க கல்யாணம் பண்ணிட்டா. அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய தங்கையை கல்யாணம் பண்ணிட்டா. உறவுகள் இதெல்லாம் நமக்கு பயன்படும் அப்படின்னு இந்த உறவுகள் எல்லாம் ஏற்படுத்தினா, அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இந்திரலோகத்துக்கு போயிட்டு அவன் ஆயுதங்களை வாங்கிட்டு வந்தான். இந்திரலோகத்துல சாபத்தை வாங்கிட்டு வந்தான். அப்படி எல்லா முயற்சியும் பண்ணான். அப்படியே அவனுடைய நரம்பு அணுவிலையும் யுத்தம் இருந்து இந்த நாளுக்காக காத்திருந்தான். வந்திடாதோ வந்திடாதோ வந்திடாதோ. அந்த நாள் வந்தது. எந்த க்ஷணத்திற்காக காத்திருந்தானோ அந்த க்ஷணம் வந்தது.
அவன் யாரெல்லாம் யுத்தத்துல அழைத்து யுத்தமிட்டு அவங்களை அழிக்கணும்னு முடிவெடுத்திருந்தானோ அவங்க எல்லாம் எழுத்தாப்புல நிக்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடக்கிறது? ஸ்ரீகிருஷ்ணனோட ஒரே ஒரு வார்த்தை அவன் ஒடிஞ்சு போயிடும், குழப்பம் வந்துடும். நம்ம வீட்டு பையன் ராத்திரி நீங்க அவனை புரிய வைப்பீங்க, டேய் மார்ச் மாசத்துக்கு இன்னும் 300 நாள் இருக்கு, சரியா? நீ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிச்சா 1200 மணி நேரம். 1200 மணி நேரத்துல உன்னுடைய 5 சப்ஜெக்ட் இருக்கு. 5 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்டுக்கு 15 சாப்டர் இருக்கு. 15 சாப்டருக்கு 75, மொத்தமா 75 ஈக்குவலா பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாப்டருக்கு உனக்கு 15 மணி நேரம் கிடைக்கிறது. 15 கூட இல்லை, குறைவு கிடைக்கிறது. அவ்வளவுதான். ஒரு சாப்டரை முடிக்க முடியுமா 12 மணி நேரத்துல? ஒரு நாளைக்கு அப்படி 7 நாள், அடுத்த வாரத்துல 5 நாள், 12 மணி நேரம். அதுவும் நடுவுல ஏதாவது வரும், பிராக்டிக்கல் வரும், அது இது. அதனால நீ 4 மணி நேரம் போராது, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. காலம்பரை சீக்கிரம் எழுந்திருக்கோ, 6:30 மணிக்கு எழுந்திருக்கிற, ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கு, 5:30க்கு எழுந்திரு. 15 நிமிஷத்துல சுறுசுறுப்பா தன்னுடைய சொந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு படிக்க உட்கார். சிஸ்டமேட்டிக்கா படி. உனக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நீ உட்கார்றதுனால உனக்கு 300 மணி நேரங்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சாப்டருக்கு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ நீ ரொம்ப இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு தான் நீங்க பேசுறீங்க. அவனும் தலையாட்டுறான். ஓ சரி, நாளை காலையில இருந்து நான் 5 மணிக்கு என்னை எழுப்பி விட்டு அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் விவசாயாத்மிகா புத்தி அப்படி இருந்தால் அவனை எழுப்பி விடவே தேவையில்லை. தீபாவளி அன்னைக்கு எழுப்பி விடுறோமா? காலங்கார்த்தால் 4 மணிக்கு. ஸ்கூல்ல பிக்னிக் போற 5 மணிக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு சேரணும்னு சொன்னா எழுப்பி விடுறோமா? காலம்பரை கிரிக்கெட் மேட்ச் வச்சிருக்கான்னு மட்டையை தூக்கிட்டு போறான் ஞாயிற்றுக்கிழமை, அங்க எழுப்பி விடுறோமா? ஆனா இங்க எழுப்பி விட ஒரு கவர் பண்ணிக்கிறாம நம்ம எழுப்ப போறோம், பாவம் நம்ம குழந்தை அப்படின்னு. டீ போட்டு கொடுத்து சீக்கிரமா எழுந்து அவனை போயிட்டே, கண்ணு எழுந்துட்டா 5 ஆயிடுத்து, அம்மா ஒரு சின்ன தலை வலிக்கிறதுமா. உடனே இந்த அம்மா உருகி போயிடுறது மனசு. கண்ணு தூங்கு தூங்கு தூங்கு, போச்சு. முதல் நாள் 1/2 மணி நேரம் புரிய வச்சதெல்லாம் போச்சு. விவசாயாத்மிகா புத்தி. அப்ப அவனுடைய புத்தி அவனுக்கு சொல்றது, 300 நாள் இருக்கேமா, நாளில் இல்லை, நாளில் சரி 80-90% வாங்கி என்ன கிடைக்க போகுது? அதை பாரு, 3 வீடு தள்ளி அந்த அவன் 94% வாங்கினான். பிஇ முடிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா உட்காரு, என்ன கிடைக்க போகுது அப்படின்னு வேற. அது ஒரு புத்தி. நிறைய புத்தி ஒவ்வொரு கிளையிலையும் அவனுக்கு யோஜனை எல்லாம் சொல்லி கொடுக்கும். அம்மாட்ட பேசுறது, அப்பாட்ட பேசுறது. இன்னைக்கு ராத்திரி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா முடிச்சு நான் படிச்சுடுறேன்மா, 10 நிமிஷம் தூங்குறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. விவசாயாத்மிகா ஏக ஏக. இந்த ஒரு இம்ப்ளிமெண்ட், அந்த ஒரு நம்ம முடிவை
செயல்படுத்தும் போதுதான் நிச்சயமா உறுதியா இருக்கணும். செயல்படுத்தும் போது ஏகாதசி விரதம் இருந்து பாருங்க, ரோட்ல வண்டி எடுத்துன்னு போயிட்டு வாங்க. அன்னைக்குதான் புது புது ஹோட்டல்லாம் கண்ணில் படும். இங்க ஒரு ஹோட்டல் இருக்கா, இத்தனை நாள் நான் பார்க்கிறேன். ஏன்னா உள்ள இருந்து அந்த ஏகாதசி பசி கண் பார்வையை திறந்து விடும். இங்க அப்படியா, ஓ பரவாயில்ல, டீசன்ட் ஹோட்டல் அப்படின்னு எல்லாம் கண்ணில் படும். அதனால இந்த பகுஷாகா பல யோஜனைகளை சொல்லக்கூடியது. அதுதான் அன்ப்ரொஃபஷனல். தியானம் பண்றதுக்கோ ஆன்மீக சாதனைக்கோ ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கோ, ஆன்மீகத்துல ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்கலாங்கிற முடிவுக்கோ, ஒரு புஸ்தகத்தை படித்து முடிக்கலாங்கிற முடிவுக்கு, இந்த மாதிரி முடிவுகளுக்கு இந்த பல கிளைகள் கொண்ட பல புத்திகள் அதுதான் தடையா இருக்கும். இல்லைன்னா எதுவுமே இம்பாசிபிள் இல்லை. 60 வயசுல நீங்க டிகிரி படிக்கலாம் காலேஜ். 60 வயசுல ஒன்றும் ஆகாது. நம்ம கிட்ட அதே மூளை இருக்கு, அதே 20 வயசுல இருந்த மூளை இருக்கு. படிக்க முடியும், பரீட்சை எழுத முடியும். ஆனா நம்ம இந்த பல புத்திகள் நமக்குள்ள வரக்கூடிய சஜஷன்ஸ் தான் நம்மளை தடுத்து நிற்கிறது. சரி, இன்றைய அடுத்த ஸ்லோகத்தை பார்க்க. பகுஷாகா ஹ்யனந்தாஸ்ச புத்யோ வ்யவசாயினா யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் யாமிமாம் புஷ்பிதாம் வாசம். அதுதானே? ஆமாம். யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்திய விபஷ்சிதः. யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்திய விபஷ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தி இதி வாதினः. வேதவாதரதாः பார்த்த நான்யதஸ்தி இதி வாதினः. இந்த வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. சடங்குகள் பத்தி எல்லாம், சில ஹோமங்களை பத்தி, ஸ்வர்க்கத்தை பத்தி, கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி, அந்த கர்மத்தை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அதெல்லாம் அவர் சொல்றாரு. பாருங்க, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற வார்த்தைய, யாமிமாம் புஷ்பிதாம். புஷ்பிதாம், புஷ்பம்னா என்ன? பூக்கள். பூக்கள், அலங்கார வார்த்தைகள்ல இதுக்கு சமமான ஒரு சடங்கு கிடையாது, இதற்கு சமமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு அலங்கார வார்த்தைகள்ல புஷ்பிதாம் வாச்சம். அட்ராக்டிவ், கவர்ச்சியான வார்த்தைகள்ல வேதத்துல பல வாக்கியங்கள் பல விஷயங்களை சொல்றது. அதுல மயங்கி பாருங்க, அதுல மயங்கி அடுத்த ஸ்லோகத்தை படிச்சா தெரியும். காமாத்மானஹ, அது வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும், வேணும், புண்ணியம் வேணும், சொர்க்கம் வேணுங்கிற வேணும்லேருந்து எடுத்து புதல்வன் வேணும், புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தின புதல்வன் வேணும், சத்ருக்களை அழிக்கணும், சத்ரு சம்ஹார ஹோமம் வேதத்துல இருக்கு. இதெல்லாம் அதெல்லாம் நடத்தி காமாத்மானக, காமங்கள் நிறைந்தவர்கள், பல வகையான ஆசைகளை கொண்டவர்கள், இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அலங்காரமான வாக்கியங்கள்ல மயங்கி அதற்கு சமமானது எதுவும் கிடையாது, சொர்க்கத்திற்கு சமமானது, இந்த பலன்களுக்கு சமமானது எதுவும் கிடையாது அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாருமே
அவரை இவர் சொல்ற வார்த்தை அறிவிலிகள், அறிவில்லாதவர்கள் அப்படின்னே சொல்ற. இங்க பக்கத்துல சங்கர மடம் இருக்கு. வேதம் கடிக்கிற குழந்தை 40-45 குழந்தைங்க சொல்லி கொடுக்கிற பிராமணர் இருக்கார். அவர் இதை கேள்விப்பட்டா உடனே கீதையை திட்டுவார். ஆன்டி பிராமின், ஆன்டி வேதம் அப்படின்னு சொல்றது யாரு? ஸ்ரீகிருஷ்ணன். ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற. வேதத்தெல்லாம் தொகுத்தது யாரு? வேதவியாசர். இந்த பகவத்கீதையை மகாபாரதத்துல அட்டாச் பண்ணது யாரு? வேதவியாசர். அதே வேதவியாசர். அவர் இதை சென்சார் பண்ணல. இது கொஞ்சம் எம்பராசிங்கா இருக்குப்பா, வேதத்துக்கு எதிராக துணிக்கிறது அப்படின்னு இந்த லைனை கட் பண்ணல. அதுதான் நம்ம முன்னோர்களுடைய சிறப்பு. ஒட்டுமொத்த வேதத்தை அவர் கண்டிக்கல. ஆனாலும் கூட கண்ணாடி துண்டுகள் வைரத்துண்டுகள் இல்லை அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். வேதத்திலேயே 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, முதல் பகுதி வேதம் ரிச்சாக்கள், அதுல பிரவருத்தி அப்படின்னு சொல்றோம், எல்லாம் இருக்கு. ஹோமங்கள் அதெல்லாம் இருக்கு அதுல. 2வது பகுதி வேதாந்தம், உபனிஷதுகள், வேதாந்தம். கட்டோபனிஷத். நச்சிகேத்து அவருடைய அப்பா ஒரு ஹோமம் நடத்தின்னு இருக்கார். ஹோமத்துல தானம் பண்ற. தானத்தை பசுவெல்லாம் தானம் பண்ற. பிராமணர்களுக்கு பசுவெல்லாம் கொடுக்கும். அவனுக்கு ஏதோ வருமானம் கிடைக்கும். பசு பால், வீட்டுல பால் இருக்கும், தானம் கொடுக்கணும். ஆனா எந்த பசு? மடி வறண்டு போன பசு, வயசான பசுக்கள் எல்லாம் கொடுக்கும். அப்போ அந்த நச்சிகேத்துக்கு உள்ளூர கவலை, எங்க அப்பா இப்படி செய்யறாரு, இது ஏமாத்து வேலை இல்லையா? அதனால இவர் என்ன பண்றாரு, அப்பாட்ட போயிட்டு, இந்த பையன் சின்ன பையன், 6-7 வயசு 8 வயசு பையன், அவன் சொல்றான், அப்பா நீ என்ன யாருக்கு கொடுத்த அப்படிங்கிற. உடனே அவரு அப்படின்னு விளக்குறார். திரும்ப கேட்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா அப்பா என்னை யாருக்கு கொடுத்த? அப்பா 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 என்னை யாருக்கு கொடுத்த அப்படின்னு திரும்ப விளக்குறார். 3ஆம் தடவை கேட்கிறான். கோபத்துல, போ ஒழிந்து போ, யமனுக்கு கொடுக்கிறேன் ஒண்ணு சொல்லிட்ட, நீ யமனுக்கு கொடுக்கிறேன். ஸ்வாஹா அப்படின்னு சொன்னாதான் கொடுக்கறது இல்லை, கொடுக்கிறேன்னு சொன்னாலே ஸ்வாஹா தான். ஆனால் நச்சிகேதன் நேர யமலோகத்துக்கு போயிடுறான். அப்பாவுடைய வாக்க சத்தியமாக்கு. யமலோகத்துக்கு போனா வாசல் பூட்டி இருக்கு. அங்க போய் வாசல்ல, பூட்டி இருக்கிற வாசல்ல படியில 3 நாள் உட்கார்ந்துருக்கு. 3 நாள் உட்கார்ந்து இருந்து தம் வீட்டு வாசல்ல 1 மணி நேரம் 10 நிமிஷம் கூட ஒரு பெரியவரை காத்த வைக்க கூடாது. அது பழைய காலத்துல நிறைய கதைகள் இருக்கு. பவதீம் பிக்ஷாந்தேஹி அப்படி பாரு. 2ஆம் தடவை வேய் பவதீம் பிக்ஷாந்தேஹி அப்படின்னு கத்துவார். கோபம் வந்துடும். அதுலதான் அந்த பெண்ணு அந்த உபனிஷத கதையில, என்ன நீ காட்டுல இருக்கிற கொக்குன்னு நினைச்சியா, கோபத்துல என்னை எரிச்சு போடுறது அப்படின்னு. ஆனா கூட காக்க வைக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணுமில்லை, நம்ம மொபைல் அடிச்சாலே சிலர்லாம் பரபரப்பா போய் வேகமா போய் மொபைல் எடுப்பா. அவரை காக்க வைக்க கூடாதுங்கிற கான்செப்ட் இருக்கு. வாசகதவை தட்டினா, வாசல்ல ஏதாவது கேட்க வந்தா காக்க வைக்க கூடாது, அது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்போ நச்சிகேதஸ் அங்கே 3 நாள் காத்திருந்துட்டான். யமனுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், உன்னை காக்க வச்சுட்டேன்,
நீ இப்ப 3 வரம் கேளுங்கிறான். அந்த நச்சிகேதஸ் என்ன கேட்கிறாங்க? முதல்ல அப்பாவுடைய பாவத்தை மன்னிக்க சொல்றான், அது முடிச்சாச்சு. அப்புறம் சரி எனக்கு மரணத்தை பத்தி சொல்லுங்க, மரணம்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லு. வேண்டாண்டா, நீ சின்ன பையன்டா, நான் உனக்கு யானை கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், தங்கம் கொடுக்குறேன், ராஜ்யம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், மரணத்தை பற்றி சொல்லு. கதோபனிஷத் யமனுக்கும் நச்சிகேதஸுக்கும் நடக்கிற சம்வாதம். அதனால இந்த வேதாந்தம், நம்ம வேத பாடசாலைகள்ல வேதாந்தம் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. வேதத்தை மட்டும்தான் மனப்பாடம் பண்ண வைக்கும். நான் சமீபத்துல விஜயேந்திரரை சந்திக்க போனேன். இந்த மாதிரி பகவத்கீதை நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரை நமஸ்காரம் பண்ணினேன். அவர் சொன்னாரு, திருவானக்கோவில்ல இருக்கிற சாஸ்திரிகளுக்கும் அவர் வீட்டு மனைவிகளுக்கும் பகவத்கீதை கிளாஸ் எடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். என்ன அர்த்தத்துல சொன்னார்? ஏன்னா வேதம் தான் படிக்கிறோம், சடங்குகளை தான் படிக்கிறோம். அதுக்கு பின்னால வேதாந்தத்தை படிக்கல, தர்மத்து மேல, தெய்வத்து மேல ஆழமான நம்பிக்கை அவன் கொடுப்பான், அவன் கொடுப்பான். தானே தானே பர் லிக்கா ஹை கானே வாலே கா நாம் அப்படின்னு ஹிந்தியில ஒரு பழமொழி இருக்கு. ஒவ்வொரு தானியத்தின் மேலும் இது யாரால் சாப்பிடப்படணும் என்பது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அந்த ஆழமான நம்பிக்கை வேண்டாமா? அதுவும் வேதத்துல இருக்கிறவருக்கு போயிட்டு பேரம் பேசி பொய் சொல்லி ஷார்ட்கட் பண்ணி இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. நம்ம எல்லாம் பணத்தை எடுக்கிறது, எவ்வளவு மிகையான பணம். இங்க ஒரு சமீபத்துல ஒருத்தர் செத்து போனார். அவர் அம்மா, அந்த அம்மா மனைவி, அவருக்கு ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆகாத 35 வயசு பொண்ணு, 2 பேர் தான் இருக்காங்க. பார்த்தா அவர் அந்த பணத்தை எடுத்துன்னு போய் போறதுக்கு 25,000 ரூபாய் கேட்கு. 25,000 ரூபாய் கேட்கு. கடைசியில நம்ம தெரிந்த நண்பர் ஒருத்தர் 25,000 ரூபாய் தன்னுடைய பணத்தை எடுத்துன்னு போய் அங்கே கொண்டு போய் கொடுத்தார். அதனால வேதாந்தம் சொல்லி கொடுக்கப்படுறதில்லை, வேதாந்தம் படிக்கப்படுறதில்லை, வேதம் படிக்கிறவர்கள். அதனால இங்க ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதுல ஆச்சரியம் இல்லை. வேதவாதரத்தா பார்த்த நாண்யதஸ்தி ஏதிவாதினாக, இந்த வேதத்துடைய வாதங்களில் மூழ்கியவர்கள், அதிலே மயங்கியவர்கள். எப்படிப்பட்ட வாக்கியங்கள்? புஷ்பிதாம் வாச்சம். என்ன வார்த்தை பாருங்க, யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்திய விபஷ்சிதஹ, பிரவதந்திய விபஷ்சிதஹ வேதவாதர்த்தா பார்த்த நாண்யதஸ்தி. இந்த வேதத்தை தவிர, வேத வாக்கியத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்புகிறவர்கள், அப்படி வாதம் புரிபவர்கள், அவர்களை எல்லாரும் கடைசியில அவர் இன்னும் சொல்வாரு அடுத்த 2 ஸ்லோகத்தில், அறிவிலிகள், முட்டாள்கள், அறிவை நிச்சயமான புத்தி இல்லாத, கருத்துள்ள புத்தி இல்லாத, பரமாத்மாவின் மேல் ஸ்ரத்தை இல்லாத புத்தி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல நம்ம வியாசருடைய கிரேட்னஸ். இப்படி ஒரு வாக்கியம் அதை கீதையில வைத்து அதை மகாபாரதத்துல சேர்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இதை எதிர்த்து பேசுறோம், நக்சலைட்டுன்னு முத்திர குத்துருவோம் நம்ம மேல். இவன் வேதத்துக்கெல்லாம் எதிர்ப்பா பேசலாம். ஒரு ஜெயின கதை நான் கேட்டிருந்தேன். அந்த ஜெயின கதையில ஒரு சின்ன பையன், இளைஞன், குருகுலத்துல படிச்சான். குருகுலத்துல
12-14 வருஷம் இருந்தான். சின்ன குழந்தையா இருக்கும் போதே குருகுல அங்கே இருந்தான். 12 வருஷம் படிச்சுட்டு இப்ப படிச்சு முடிச்சாச்சு. ராஜாவை தேடி வரான். ராஜசபையில வேலைக்கு ராஜா தானே ஸ்பான்சர் பண்ணணும். இந்த மாதிரி படிச்சு முடிச்சிருக்கேன், சர்டிபிகேட் எல்லாம் காட்டுறான். ராஜா சொல்றாரு, என்கிட்டயே நீ சின்ன பையனா இருக்கான், 16-17 வயசு தான் ஆகுது. என்கிட்டயே இரு, நான் மாசம் 2000 பொற்காசு உனக்கு கொடுக்குறேன். நீ எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லு அப்படின்னு ராஜா சொல்லு. சரி, ஒரு குவார்டர்ஸ் கிடைக்கிறது, தங்குறான். ராஜா இங்க வருவாரு. வந்தா ஏதாவது பேசுவான், இவன் சொல்லுவான், அவன் போய் கேள்வி கேட்பான், ஏதோ நடக்கும். ஒரு நாள் இப்படி நடக்க 2-3 மாசம் ஆச்சு. ஒரு நாள் ராஜா சொல்றாரு, என்னுடைய பெண் உங்களை பார்க்கணுங்கிறாள். அவ மனசுல ஏதோ சந்தேகம் இருக்கு, ராஜகுமாரி. சரி, இப்ப நான் ஒரு வேலையா இருக்கேன், முடிச்சு ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, 1 மணி நேரம் கழிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு நான் கூப்பிட்டு அனுப்புறேன், வர சொல்லு. சரின்னு போயிட்டார் ராஜா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் கூப்பிட்டு அனுப்புறார் தன்னுடைய பணியாள் மூலமா. செய்தி போறது ராஜகுமாரி. ராஜகுமாரி அப்பதான் குளிச்சுட்டு வெளியில வந்திருக்க. அதனால மேல ஒரே ஒரு துணிதான் போத்திருக்க. இன்னும் முழுசா தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது குரு கிட்ட இருந்து இப்படி செய்தி வந்த உடனே அவரை பார்க்கணும், அவரை வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு வேகமா அங்கிருந்து வர. அதே நிலையில ராஜகுமாரி வர, இவர்கிட்ட பேசுற. இவன் சின்ன பையன், காட்டிலேயே வாழ்ந்தவன், பெண்ணையே பார்த்ததில்லை. அப்போ அங்க இருக்க, அவ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற. எல்லாம் முடிச்சுட்டு அந்த பெண்ணு கிளம்புற. அப்போ இவன் கேட்கிறான், எனக்கு தப்பா நினைக்காத, அறியாமை எனக்கு அப்படின்னு நினைக்காத, உன்னுடைய மார்பகத்துல 2 கட்டி மாதிரி பழம் மாதிரி இருக்கே, அது என்னது அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த பெண் சொல்றா, எனக்கு எதிர்காலத்துல குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கான சாப்பாடு, உணவு அதுல இருக்கு அப்படின்னு சொல்ற. இவன் ரொம்ப அந்த ஒரு வார்த்தையில இவன் ரொம்ப ஆழத்திலே இருந்து டிஸ்டர்ப் ஆன. டேய், இனிமே பிறக்க போற குழந்தைக்கே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் அவன். நான் பிறந்தாச்சு, தானே தானே பர் லிக்கா ஹை கானே வாலே கா நாம். தானியத்தை ஒவ்வொரு தானியத்து மேலும் எழுதப்பட்டிருக்கு, இது யாரால் சாப்பிடப்படணும்னு. நான் பிறந்தாச்சு, அப்போ எனக்கான சாப்பாடு அவன் எடுத்து வைக்க மாட்டானா? அதுக்காக போய் நான் இந்த ராஜாட்ட போய் இந்த பணத்தை சம்பளம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போய் நான் ஒட்டின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் போயிடான். சொல்லிக்காம போயிடான், ஏன்னா தடுப்பான்னு தெரியும். அவருக்கும் டைம் பாஸ் தானே, இதெல்லாம் டைம் பாஸ் தானே. ஆஃப்டர் ஆல் ஃபைனலி போயிடுறான். இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, எனக்கு இந்த கடவுளுடைய இந்த ஒரு வாக்கியத்தை எனக்கு இன்னைக்கு பரீட்சை பார்க்கணும் அப்படின்னு. என்ன வாக்கியம்? எல்லாருக்கான, அவனுடைய பேர் பரணீதரன். பரணீதரன் எல்லாருக்கான சாப்பாடையும் அவன் கொடுக்கிறான். விஸ்வம் பரன், விஸ்வத்தை நிரப்புகிறான், எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கிறான். அப்படியெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பேரு. உண்மையில சாப்பாடு அவன் கொடுக்கறானா பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சாப்பாடை அடைவதற்கான எந்த முயற்சியும் இன்னைக்கு நான் செய்ய போறதில்லை. பார்க்கலாம், எனக்கு அவன் சாப்பாடு கொடுக்கறான்னு பார்க்கலாம். போயிட்டு நட்ட நடு காடுல ஒரு மரத்து மேல உச்சி கிளையில போய் ஏறி உட்கார்ந்துக்க, யாரும் பார்க்காத ஒரு இடத்துல.
எனக்கு திருவண்ணாமலையில ஒரு சாமியார் சொன்னாரு, நான் பைசா இல்லாம காசி வரைக்கும் நடந்து போயிட்டு நடந்து வந்தேன். ஒரு பைசா எடுத்துக்கல. ஆனா ஒருவேளை கூட எனக்கு சாப்பாடு கிடைக்காம போகல. நான் என்ன பண்ணுவேன்னு எப்படி இருந்தது ப்ரோக்ராம்? நடந்துட்டே இருப்பேன். சாயங்காலம் அஸ்தமிக்கிற நேரம் அங்க எங்கேயாவது பக்கத்துல கிணத்துலயோ தண்ணி நதியிலையோ குளிச்சுட்டு போயிட்டு நீ விபூதி வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் உட்கார்ந்துப்பேன். 1 மணி நேரம் அங்க உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு. மத்தியானம் அதே மாதிரி 10:30 மணி 11 வரைக்கும் நடப்பேன். வெயில் நல்லா முத்தி அப்புறம் கை கால் அலம்பிட்டு கோவில்ல போய் உட்கார்ந்து அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒரு கோவில்ல உங்க சின்ன வயசு, அவர் ஒரு 30-32 வயசு, நெத்தி நிறைய விபூதி வச்சுண்டு காவி உடைய போட்டுண்டு கோவில்ல வந்து உட்கார்ந்தா எந்த மனுஷன் எந்த பெண்ணை பார்த்தாலும் யாரோ சாமியார் நம்ம கோவில்ல உட்கார்ந்துருக்காருன்னு வீட்டுல இருந்து சாப்பாடு, பழம், மாம்பழம் எதையோ ஒண்ணு எடுத்துன்னு வருவாரா இல்லையா? அப்ப நீங்க அந்த மாதிரி எடுத்துன்னு வருவாருன்னு அதுக்காக செட்டப் பண்ற மாதிரி போய் உட்கார்ந்தீங்க. இதுல நீங்க பணம் இல்லாம போயிட்டு வந்தது பெரிய விஷயம் கிடையாதுன்னு அவருக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. அதனால நான் அடுத்த இன்னொரு ரவுண்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன், திட்டமே இடாதீங்க, ரொட்டீன் பண்ணாதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க. தானே சாப்பாடு எழுத்தாப்புல வந்தா வாங்கிக்கிங்க. நீங்க அதுக்காக போயிட்டு ஒரு நீங்க மரத்தடியில உட்காருங்க, கோவில்ல போய் உட்காராதீங்க. சாப்பாடு கிடைக்கலாங்கிற வாய்ப்புள்ள விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் 2வது ரவுண்டு கிளம்பி போயிருக்காரு திருவண்ணாமலையில. அந்த மாதிரி இந்த சாமியாரு இந்த பையன் காட்டுல போய் மரத்து மேல உட்கார்ந்து சாயங்காலம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, யாரும் வரல, சாப்பாடு வரல. ராத்திரி ஒரு 11-11:30 மணி ஆச்சு. அப்போ ஒரு 4 கொள்ளைக்காரங்க அங்க வராங்க. அன்றைய கொள்ளையை எடுத்துட்டு வர மூட்டை பிரிக்கிறான். 4 பேரும் பங்கு பிரிச்சுக்கணும். அப்போ அந்த தலைவன் சொல்றான், கொள்ளைக்கார தலைவன், டேய் ரொம்ப பசிக்கிறதுடா, அதனால ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா? இப்ப என்ன எங்க கடையெல்லாம் கூட மூடி இருக்குமே பக்கத்து கிராமத்துல. இல்லையா இந்த காட்டுலயே எங்கேயாவது ஏதாவது சாப்பாடு சாப்பிடுற மாதிரி ஏதாவது கிடைக்குமா, கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. திருடன். அதனால 2 பேர் இங்க நகைக்கு பக்கத்துல 2 பேரு தேட போறாங்க. தேடி தேடி ஒரு மணி நேரம்ல அவங்க ஒரு ஆட்டு இடையன் மாட்டி வச்சிருக்கிற ஒரு பொட்டலம் கிடைக்கிறது, சாப்பாடு பை. அதை பிரிச்சு பார்க்கறா, சாப்பாடு இருக்கு, ஃபுல்லா இருக்கு. சிறுத்தை ஏதாவது வந்திருக்கும், அவன் ஓடி போயிருப்பான். அந்த சாப்பாடு பை அப்படியே இருக்கு. அதை எடுத்துன்னு வர தலைவன்கிட்ட நல்ல சாப்பாடு, 4 பேருக்கு சாப்பாடு இருக்கு, பிரிச்சுக்கிறாங்க. சாப்பிட போறான். அப்போ இவங்க கோணல் புத்தி தானே, திருட்டு புத்தி. அப்போ அவன் சொல்றான், டேய் இந்த இடம் நம்ம பங்கு போட்டுக்கிறோம்னு தெரிஞ்சு வச்சுட்டு எவனோ ஒருத்தன் சாப்பாட்டுல விஷம் போட்டு நமக்காக காத்திருக்கான். அந்த விஷத்தை நம்ம சாப்பிட்டு எல்லோரும் செத்து போயிட்டு அவன் இந்த கொள்ளையடிச்சதெல்லாம் அவன் எடுத்துன்னு போயிடுவான். அவன் இங்கேயேதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான், கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் எல்லா இடத்துலயும் போய் பார்க்கறாங்க. பார்த்தா இவன் ஒரு ஆளு மனுஷ உறவு உயரத்துல உட்கார்ந்துருக்கு. இறங்கி வேடா, வரல. மிரட்டுறான், சாவடிச்சுடுவேங்கிறான். இல்ல வரல, அசையவே இல்லை. உடனே ஒருத்தன் மேல போறான், அவனுடைய தலைமுடிய பிடிச்சு இழுத்துன்னு கீழே வரான். இழுத்துன்னு போயிட்டு தலைவன்ட்டு அழைச்சு போறான். அங்க போய் இதை சாப்பிடுங்கிறான். ஒரு பிடி எடுத்து சாப்பிடுறா. இவன் டைட்டா வாய வச்சுக்கிறான். அவங்களுக்கு முடிவாயிடுத்து, இது விஷம் கலந்துருக்கான் அப்படின்னு. உடனே அவனோட வாய போட்டு இழுத்து வாய திறந்து அந்த சாப்பாடு உருண்டைய வாய்க்குள்ள இடிக்கிறான், திடிக்கிறான். இவன் கண்ணுல கண்ணீர் வருது. அவன் வேற உலகத்துல இருக்கான், இவன் வேற உலகத்துல. கடவுள் படைத்த எல்லா
எல்லாருக்கும் நம்ம என்ன தமிழ்ல ஒண்ணு சொல்லுவோம், விதை விதைத்தவன் மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவானா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவான். அவன் படைச்சிருக்கிறான் ஜீவனை, அப்ப சாப்பாடு கொடுப்பது. நேற்றைய நம்ம இந்த டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், கரியருக்கு டென்ஷன், வேலைக்கு டென்ஷன், அது ஆயிடுமா டென்ஷன், வேலை போயிடும் டென்ஷன், பொய் சொல்லி ப்ரமோஷன் வாங்கிக்கிற டென்ஷன், மற்ற ஆளை போட்டி போட்டு இழுத்து போய் டீம் லீடர் வந்து தன் கீழே இருக்கிற பாவம் சின்ன பசங்களெல்லாம் அழுத்தி அவனை வேலை வாங்க வச்சு போய் ரிப்போர்ட் எழுதி தன் பேர்ல கிரெடிட் வாங்கி தான் தான் செஞ்சா மாதிரி சொல்லு. இப்படி எல்லா தில்லுமுள்ளும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக. கடவுள் மேல ஆழமான நம்பிக்கை இருந்தா இதெல்லாம் எதுவுமே செய்ய கிடைக்கும்பா, வரும்பா, நமக்கு வர வேண்டியது வராமலா போகும் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றார், வேதத்து மேல, வேதத்துல சொல்லப்பட்ட அலங்காரமான வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைத்து, பலன் தரக்கூடிய வச்சனங்களை நம்பிக்கை வைத்து, புஷ்ப அலங்காரம் போன்ற வார்த்தைகளை நம்பிக்கை வைத்து, அதெல்லாம் அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. நான்யத் அந்யத் இஸ் அஸ்தி, வேற எதுவும் கிடையாது, இதுதான் ஃபைனல் அப்படின்னு நம்புறவர்கள் அறிவிலிகள், பரமாத்மா மேல ஸ்ரத்தை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்ற. நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஆம் வாங்க. பேசுங்கம்மா. யாரோ உஷாமூர்த்தி. இப்ப நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணுமா வேண்டாமா? முயற்சி பண்றது நம்ம கையில தானே. முயற்சி விடுன்னு சொல்லலையே. அதுக்கு பரத முனி மாதிரி சில பேர் அதுக்கும் இருந்திருக்காங்க, ரமண மகரிஷி மாதிரி. அவ பாட்டுக்கு அங்க இருப்பார். அதெல்லாம் இல்ல, அது உலகத்துல சம்சாரத்துல குயவன் குயனாவே இருந்தான். நெசவாளி நெசவாளி கபீர்தாசர் வந்து குடும்பத்தை விட்டு நெசவு தறிய விட்டுட்டு போகல, நெசவாளியாவே இருந்தாரு. செருப்பு தைக்கிற ரவிதாஸாவே இருந்தார், செருப்பு தான் தைச்சிட்டு இருந்தார். அவர் வர்றார், ஒரு சாது, ஒரு அந்த அதுக்கு பேர் என்ன, அந்த கல்லு கொடுக்கிறார், பாரஸ்மணி, பாரஸ்மணின்னு பேர், ஸ்பர்ஷமணின்னு பேர். அதை வச்சு இரும்பு தொட்டா இரும்பு தங்கமாயிடும். கொடுக்கிறாரு ரவிதாஸ் கிட்ட, இவ்வளவு குடிசையில இருக்க, எனக்கு சாப்பாடு போட்ட, என்ன மாதிரி எத்தனை சாதுக்களுக்கு சாப்பாடு போடுறேன், அதனால உனக்கு சாப்பாடுக்கு செலவாறது இல்லை, நீ இந்த கல்லை வச்சுக்கோ, ஏதோ ஒரு ஸ்பூனு எதையோ ஒண்ணு தங்கமா மாத்தி நீ சாப்பாட்டுக்கான வருமான பணத்தை சொன்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. அவர் ஒன்னும் சொல்லல, வேண்டாங்கிறாரு, இவர் ஒத்துக்கல. அப்படியே குடிசையுடைய ஓலை கூரையில சொருகிட்டு போற அந்த கல்லை. ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வர, அவர் அந்த செருப்பு தைப்பார்ல, அந்த 3 இருக்குமே, ஒரு இரும்புல 3ல இருக்கும், அதுக்குள்ளதான் ஷூவை பிக்ஸ் பண்ணி பாலிஷ் எல்லாம் பண்ணுவாங்க, தைப்பாங்க. அதுல தேய்ச்சு கொடுக்கிறாரு, தங்கமா மாத்தி காட்டுறாரு. இந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டியே, என்னுடைய தொழிலே போச்சேங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 1000 கிடைக்குண்டா தங்கம், உனக்கு எதுக்கு இந்த தொழில் பண்ணணும், செருப்பு தொழில், செருப்பு தைக்கிற வேலை, 1000 அவங்ககிட்ட இருக்கிற இரும்பு சாமான் எல்லாம் நான் தங்கமா மாத்தி காட்டு, 4-5 தலைமுறைக்கு உனக்கு சம்பாத்தியமே வேண்டாம், அப்ப எதுக்கு தொழில் பண்ணணும்? அப்போ அவர் சொல்றாரு, பாரு, நான் ஏற்கனவே இந்த குடிசையை கட்டிட்டு இந்த குடும்பத்துக்காக பணத்தை சம்பாதிக்கணும், செருப்பு தைக்கணும், எல்லாம் போறவன் வரவன் காலெல்லாம் பார்த்துட்டு நாள் முழுக்க இருக்கிறேன். அதுல நீ வந்து இந்த மாதிரி தங்கத்தை சேர்த்து வச்சுட்டா, இப்ப தங்கத்தை காப்பாற்றணும், திருட எடுத்துட்டு போகாம பாதுகாக்கணும், அந்த கவலை வேற சேர்ந்துக்கும். எனக்கு வேண்டாம், நான் பாட்டுக்கு ஏதோ பண்றேன்,
யாரோ வந்தா சாப்பாடு போடுறேன், வீட்டுல அரிசி இருந்தா போடுறேன், இருக்கிறதே எதையோ பண்றேன், போறோம் நிம்மதியா நான் கொரட்டை விட்டு தூங்குறேன். அதனால எனக்கு வேண்டாம் இது, இந்த கல் எடுத்துன்னு போயிடுங்க. அவன் சொருகிட்டு போறான் கூரையில, ஓலக்கூரையில். 1 வருஷம் கழிச்சு அந்த சாது திரும்பி வரும்போது அந்த கூரையில அதே இடத்துல அந்த கல். அவர் தன்னுடைய தொழிலை விடல. கபீர்தாசர், ஜெயதேவர் டெய்லர், நாமதேவர் டெய்லர் தன்னுடைய தொழிலை விடல. திருப்பானாழ்வார் விளக்குமாறு எடுத்துட்டு ஸ்ரீரங்கம் கோவிலை சுத்தி பெருக்கின்றிருப்பார். கோபுரத்தை பார்த்து கண்ணீர் விடுவார். ரங்கநாதா உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும். செருப்பு அந்த பெருக்கிற வேலையை விடல. அங்கே கனகதாசர் கர்நாடகா உடுப்பில, அவருக்கு கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை ஜாதிக்காக. ரோட்ல துப்புரவு வேலை பண்றாள். கிருஷ்ணனே தன்னை திருப்பி சுவத்துல பெரிய பிளவு ஏற்படுத்தி அவனுக்காக தரிசனம் கொடுக்கிறார். இப்போ உடுப்பிக்கு நீங்க போனீங்கன்னா வாச பக்கத்துல நம்ம போனா கிருஷ்ணன் முதுகுதான் தெரியும். பின்பக்கத்திலேருந்து தான் அவனை பார்க்கணும். கனகதாசருக்காக திரும்பினார், தொழிலை விடல. அந்த மாதிரி. அதனால உலகத்தை இப்போ இங்க அர்ஜுனன்ட்டே அவர் என்ன சொல்றாரு, உலகத்தை விற்று, ராஜ பதவியை விற்று வா, இமாலயாக்கு வா அப்படின்னு நான் சொல்லலையே. உத்திஷ்டத்து கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய, யுத்தத்திற்கு தயார் செய்திடும் தான் சொல்ற. அவனே என்ன பண்ணான், ஒரு தடவை நாரதர் வராரு, ஸ்ரீகிருஷ்ணனை வந்து பார்க்கணும். 56 ரூம்லயும் இருக்காம ஒரு இடத்துல சபை நடத்திட்டு இருக்கிறான். ராஜாவா உட்கார்ந்து, பிரதம மந்திரியா, பலராமனுடைய பிரதம மந்திரி. ஒரு இடத்துல ருக்மிணியோட ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அப்படி ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு ஃபாஸ்டா ரவுண்ட் அடிக்கிறாரு. எல்லா இடத்துலயும் கிருஷ்ணன் இருக்கான், எல்லாத்துலயும் மல்டியில. அவன் என்னெல்லாம் பண்ணினான் பாருங்க. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையை வச்சிருக்கணும். எனக்கு என்னடா 3 உலகத்திலையும் நான் அடைய வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுயா, என்கிட்ட இல்லை, நான் அதை அடைய வேண்டும்னு ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் கூட ஒரு க்ஷணம் விடாமல் நான் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன குழந்தையா இருந்த காலத்திலேருந்து அம்மாட்ட கோச்சுக்கிறானா. ஒரு தடவை விளையாட்டா ஒரு பாட்டு இருக்கு ஹிந்தியில, என்ன வந்து நீ காட்டுக்கு அனுப்பிட்ட, நான் ஏன் கருப்பா இருக்கேன்னு ஆரம்பி, மைக்கும் கோரா நான் காலா அப்படின்னு ஆரம்பி. ராதா வந்து இவ்வளவு சிவப்பா இருக்கா, நான் ஏன் கருப்பா இருக்கேன். அதுக்கு அவன் சொல்லும் போது, காட்டுக்கு அனுப்பிட்டேன், சின்ன குச்சி கொடுத்து மாட்டை போய் மேய்ச்சிட்டு வான்னு, வெயில்ல நாள் முழுக்க நான் நின்றுட்டு வருவேன், கருப்பா இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு, நீதான் மேனஹி மாக்கன்னு காயோ, நான் வெண்ணெய் திங்கல, ஆனா நீ என்ன வெறுக்கிற அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி ஒரு பாட்டு ஹிந்தியில. தமிழ்ல கூட ஒரு பாட்டு இந்த அம்மா எழுதி, என்ன இல்ல மாடு மேய்க்கும் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு. வேண்டாம் சொன்னேன். ஆமா, மையா மோரி மைனஹி மாக்கன் காயோ. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்தான். சோசியல் ஒர்க் வேற. காளிங்க நர்த்தனம் பண்ணி காளிய அந்த நதியிலிருந்து விரட்டி விட்டு, கோவர்தன பூஜை பண்ணி இந்திரனுடைய கர்வத்தை அடக்கி, எத்தனை வேலை. பிரம்மன் வந்து அவனோட கூட அந்த கோப பாலர்கள் எல்லாம் தூக்கின்னு போயிட்டான், போய் குகையில அடைச்சு வச்சிட்டான். கிருஷ்ணனே அந்த 400-500 குழந்தைகளா அவதாரம் எடுத்து, அவன் அந்தந்த குழந்தையோட உடையில, அந்தந்த குழந்தையோடைய முகத்தோட அந்தந்த வீட்டுக்கு போயிட்டான். குழந்தை மட்டும் இல்ல,
பசு கண்ணுக்குட்டியா கூட கிருஷ்ணனே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் பிரம்மன். இவன் உண்மையிலேயே பரமாத்மனா அப்படின்னு பரீட்சை பார்க்க எல்லார் வீட்டுக்கும் ஆயிரக்கணக்கான ரூபங்கள் எடுத்து கண்ணுக்குட்டியா, பசுவா, குழந்தையா, பெண்ணா, அந்தந்த வீட்டுக்கு. அது அந்த அம்மா எல்லாம் சொல்றா, இப்ப பசு கண்ணுக்குட்டி வேற விதமா இருக்கு, கிட்ட வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒன்ன தொடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த கோபிகை. கண்ணுக்குட்டி அப்படி இருக்கா தெய்வீகமா. அப்படியெல்லாம் என்னெல்லாமோ செஞ்சான். துணிக்கடை, ஹோல்சேல் துணிக்கடை நடத்தினான் திரௌபதிக்காக. ஹோல்சேல் கேட்டரிங், துர்வாச முனிவருடைய கோபத்திலிருந்து திரௌபதியை காப்பாற்ற ஹோல்சேல் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது கேட்டரிங் நடத்தினான். கடைசியில கார் டிரைவரா போயிட்டு அர்ஜுனுக்கு கார் டிரைவரா இருந்து அவனுடைய உதய வாங்கினான். நான் எனக்கு அடைய வேண்டியது ஒன்றும் கிடையாதுடா, என்கிட்ட இல்லை, நான் அடைய வேணுங்கிறது 3 லோகத்திலையும் கிடையாது, ஆனாலும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் விடாமல், க்ஷண நேரமும் நிறுத்தாமல். அதனால காரியத்தை விட்டு நின்று விடுன்னு அவர் சொல்லல. காரியத்தை நிறுத்திவிடு, உலக வாழ்க்கையிலிருந்து விலகிவிடுன்னு சொல்லல. கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள். உலக வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய சுத்தி இருக்கிறவர்களை பற்றி கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள். அவ்வளவுதான் அவர் சொல்லுவார். சரி, நம்ம முடிப்போம், நாளைக்கு சந்திப்போம். ஐயா, அப்போ நம்ம ஒரே ஒரு இது, அப்போ நம்ம காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நடுநிலையா நின்னு நம்ம அத ஆராய்ஞ்சு அதுல போகணுமா எப்படி தெரியல. அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, ப்ளூ பிரிண்ட் கொடுக்க முடியாது. இப்படி இருந்தா இப்படி நடந்துக்கோ, இப்படி இருந்தா. முதல் விஷயம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு அமைதியா இருக்கு, தானே அந்த பிரச்சனை தீரும். இது பெஸ்ட் வழி, தானே தீரும், வழி கிடைக்கும். சரி, நாம தான் தீர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் அமைதியா ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் அமைதியா இருந்துட்டு சிச்சுவேஷன் முழுக்க நல்லபடி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேவையானவர்கிட்ட தனியா பேசி, கணவன்கிட்டயோ மாமியார்கிட்டயோ யாருக்கிட்ட பேசணும் கரெக்டா பேசி, அதுக்கப்புறம் 2 பேரும் 3 பேரும் துணை சேர்ந்து அந்த விஷயத்தை நம்ம சரி ஆற போடலாம், 4 நாள் கழிச்சு டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தா அப்படி முடிவுக்கு ஒத்துண்டு கூலா அமைதியோட அதை டேக்கிள். உடனே ஆவேசத்துல முடிவெடுத்து ஆவேசத்துல செயல்ல இறங்கி அது நம்மளதான் பாதிக்கும். வேலை நடக்காது, நம்ம மூளை வேலை செய்யாது, கை கால் நடுங்காத. அவசரத்துல அண்டாக்குள்ள கை நுழையாது அப்படின்னு சொல்லுவார் தமிழ். என்னமோ சொல்லுவேன், எனக்கு கரெக்டா பழமொழி எல்லாம் தெரியாது, நான் நாக்பூர்ல பிறந்த. அதனால அவசரத்துல அருக்கஞ்சட்டியில கூட கை நுழையாது, அடுக்கஞ்சட்டியில கை அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆவேசத்துல நம்ம செயல்ல இறங்கினால் அது ஃபிளாப் ஆகும். நான் சொல்றது ஒரு சின்ன நம்ம 4 வயசு குழந்தை 7 வயசுல நீங்க பூனல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க பையனுக்கு. அவன் 1 வருஷம் கழிச்சு காயத்ரி அந்த சமிதாதானம்லாம் முடிச்சப்புறம் அவன் கேட்கிறான், காயத்ரி மந்திரம்னா என்னடா, என்னப்பா, அல்ல பரிசேஷனம் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஏதோ கேட்கிறான். உடனே பதில் சொல்லக்கூடாது, நமக்கு எல்லாம் தெரியாது. உடனே பதில் சொல்லக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஒரு கேள்வி அவங்க இருக்கு, நோட் பண்ணி வச்சுட்டு கணவனோட 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி யார்கிட்ட இவனை கொண்டு போய் விடலாம், இந்த கேள்விக்கான பதிலை இவனுக்கு சொல்லக்கூடியவர் யாரு, அவர்கிட்ட கொண்டு போய் விடணும். 6 மாசம் ஆகட்டும், ஆறப்போடு. அவன் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா நான் அவசரப்பட்டு
எங்க வீட்டுல ஒரு பெரியவர் வந்து எனக்கு நான் சின்ன வயசுல பரிசேஷனை ஏன் பண்றோம்னா எறும்பெல்லாம் வரக்கூடாது, இலையில எறும்பெல்லாம் வரக்கூடாதுன்னு பதில் சொன்னார். பாவம் பெரியவரா இருந்தா நம்ம சித்தப்பா பெரியப்பாவா இருந்தா அவருக்கு எல்லாம் தெரியும்லாம் கிடையாது. அவர் எங்கேயோ பிகாம் எம்காம் படிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனில கிளர்க்கா வேலை பார்க்கிறாரு. அவன் எப்படி எல்லாம் இதெல்லாம் தெரியும்? அவ்வளவு சுலபமா வைதிகம் வேதம் புரிஞ்சுக்கிறது. அதனால சட்டுன்னு நம்ம முடிவெடுத்து நாமே செய்துவோங்கிற அந்த அகங்காரத்துக்கு இடம் கொடுக்காம முதல்ல அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி நம்மோட துணைக்கு பலம் சேர்த்து யாரோ ஒருத்தர் 2 பேருடைய மனுஷ பலனை சேர்த்து அவரோட டிஸ்கஸ் பண்ணி அந்த இஷ்யூவை சமநிலையில இருந்து சைடு எடுக்காமல் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேர்ந்து முடிவெடுத்த அப்புறம் அந்த முடிவை செயல்படும். அந்த கூல்னஸ் அமைதி, அது ரொம்ப கூல்னஸ் வேணும். இது நான் ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு சொல்றேன். இதுவே சண்டைகள் வாக்குவாதங்கள் அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். இல்லைன்னா கடவுள் மேல விட்டுட்டு அவன் பார்த்துப்பான், அவன் வழிகள் அப்படின்னு ஃபுல்லா அவன் மேல போட்டு நல்லபடி நடக்கும். அந்த மாதிரி இருக்கிறவன். ரொம்ப நன்றியா. நாளைக்கு சந்திப்போம். வணக்கம். ஆமா, எல்லோருக்கும் முடிக்கலாமா? 8 எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க தான். சரி, நம்ம முடிப்போம். நாளைக்கு என்னமா படிங்க, நீங்க சொல்லுங்க. யோகேஷம் சச்சிதானந்தம் வசுதேவம் பிரியம் தர்ம சம்ஸ்தாபகம் கிருஷ்ணம் ஜகத்குரும். ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார்.